ஜல்லிக்கட்டு களத்துல சில காளைகள் அவிழ்த்து விட்ட உடனே வீரர்களை தூக்கி போட்டு வந்தாடும். இன்னும் சில காளைகள் அவிழ்த்து விட்ட வேகத்துக்கு தெரிச்சு ஓடிடும். அதுலயும் சில காளைகள் வாடிவாசலை விட்டு கொஞ்சம் கூட வெளியே வராதுங்க. இப்படிப்பட்ட காளைகள் சுமாரான காளைகள் தான் அறிவிப்பு செய்யப்படும். மாடுபடி வீரர்களும் இந்த காளைகளை ரொம்பவே ஈஸியா பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு முறை ஒரு காளை 10 நிமிஷம் ஆகியும் வாடிவாசலை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. இது சாதாரண காளை தான் அப்படின்னு எடை போட்டு இறுதியா அந்த காளை வெளியே வந்த உடனே மாடுபடி வீரர்கள் அதை பிடிக்க போறாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. வெளியே வந்த உடனே அந்த காளையை பிடிக்க போனா தன்னை பிடிக்க வந்த சுத்தி சுத்தி சுழட்டி அடிச்சிருக்கு அந்த காளை. கிட்ட ஒரு வீரர்களை கூட நெருங்க விடாம 18 முறை சுத்தி சுத்தி வீரர்களை சுழட்டி அடிச்சு வெற்றி பெற்றிருக்கு அந்த காளை. ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு அதிக அளவுல ரசிகர் இருக்காங்க அப்படின்னா அது இந்த ஒரு காளைக்கு தாங்க. புரியலையில இதுவரையும் ஒரு வீரர்களை கூட தன்னை தொட விடாம ஒவ்வொரு ஆண்டும் இந்த காளை எப்படா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜல்லிக்கட்டு களத்தையே அதிர வைத்த கரூர் வெள்ளை.